Also, another request is that if you guys can keep your voices down as we're getting through the performances, it'll be really nice. Thank you. அடுத்த நிகழ்ச்சியாக சரே தமிழ் பாடசாலை மாணவர்கள் வழங்கும் வார்த்தை விளையாட்டு நாடகம் ஆங்கிலத்தில் டங் ட்விஸ்டர்ஸ் பலவும் நமக்கு பரிச்சயம். தமிழிலும் சங்க இலக்கியங்களிலும் ஆரம்பித்து திரைப்படங்கள் வரை இம்மாதிரி பல நிகழ்ச்சி தொடர்கள் உண்டு. அவற்றில் சிலவற்றை நாடக வடிவில் காணலாம். வாருங்கள் பார்த்து மகிழுங்கள். I know a lot of tongue twisters in English, but did you know Tamil also has a tongue that can be found across various words starting from Sangam literature up to recent movies? Let's see some of them in this drama. பயிற்றுவித்தவர்கள் திரு ரமேஷ் அழகர் சோலை, திரு சுவாமிநாதன் தியாகராஜன் மற்றும் யோகி சகாதேவன். கதை கிருத்திகா பிரபாகர். இசை மற்றும் பின்னணி ஒலி திரு ரமேஷ் அழகர் சோலை. Participants are Shiva Swaminathan as Sendil, Vishak Mohan Kumar as Kadir, Kishore Tirupati, voice for Kadir, Roshna Arun Kumar as Akilam, Sachin Sendil Kumar as Vivek, Kuberan Mohan Raj as Sandani, Shan Sundar Tamil Selvan as Vadivelu, Shanu Nadarajan as Chandran, Siddharth Murugappan Senthil Nathan as Ajit, Srinikesh Krishna as Vijay, Srivan Krishna as Vikram, Ilakchiyan Madhavan as Kavi Arasan, Shraddha Ramprasad as Kalai Arasi, Sannidhi Suresh Vidya as Parimalam, Dakshan Arun Kumar as Parthidan, and Ritika Murichelvam as Tamilas. And please keep your voices down as we're getting through performances. Please. Thank you. கதிரு, இந்த தக்காளி எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போய் வைப்பா. நல்ல தக்காளி எல்லாம் அந்த 3ஆம் பிளாக் மாமிக்கு ஸ்பெஷலா கொடுத்தா தீபாவளி முழுக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏங்க, அந்த 4ஆம் தேர்வு அம்மா தினமும் நல்ல தக்காளி கேட்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாமே. கொடுத்தா மட்டும் இப்போ ஆப்த நல்ல தக்காளி கொடுத்து என்னன்னு அந்த வாயெல்லாம் மூட முடியாது. பிள்ளை கொண்டு போய் என்னடா செஞ்சு நீ எப்படி இருக்க? 2 நாள் லீவ் போட்டு போயிட்டேன். உன் கடை இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருந்தது. மார்க்கெட் வரைக்கும் போய் வாங்க வேண்டியதாக போச்சு. என்னன்னா பண்ண, ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதான் எல்லாத்தையும் போட்டபடி ஓடி போயிட்டோம். நீங்களே தனியா போறீங்களாமா மார்க்கெட்டு? நான் எதுக்கு போறேன்? அதான் என் வீட்டுக்காரர் ரிட்டைர்மெண்ட் வாங்கி வீட்டில் இருக்காரு. அவரை அனுப்பி விட்டுட்டேன். ஆனா அவர் முத்தரமனை கை வாழண்டாரு. நான் சும்மா இருப்பேனா? அதே சமைச்சு போட்டு அவர் சாப்பிட வச்சுட்டால. இதை சமாளிக்கிறத விட நம்ம முத்தின வெள்ளக்கலையே மேலாச்சு. வாங்க பசங்களா, ராஜகோபால் பசங்க தானே நீங்க? என்ன கேட்டு அனுப்புறாங்க அம்மா? அம்மா உருளைக்கிழங்கு கேட்டாங்க, கேரட் கேட்டாங்க, முட்டைக்கோஸ் கேட்டாங்க. ஆனா கத்திரிக்காரு அது வேணாம். ஆமா, டைம் கலக்கும், அது பிடிக்காது. ஏன்பா, ரொம்ப நல்லது. அது சாப்பிட்டா கணக்கு நல்லா வரும். ஓ, அது 2 கால சரி, சயின்ஸ் நல்லா வரும். சரி, நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமா? நான் ஒரு வாக்கியம் சொல்றேன், அது அப்படியே சரியா திரும்ப சொன்னீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் வேண்டாம். கூடவே நான் ஒரு சாக்லேட் தரேன். ஆனா சொல்லலைன்னா நீங்க கோர்ஸ் வாங்கிட்டு போய் சாப்பிடணும். சரியா? சரி அங்கிள்.
கதிரு வேணா நீனா அந்த பசங்க கிட்ட ரொம்ப இருக்காதே. இருங்கண்ணே, நான் எப்படி நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணேன்னு பாருங்க. பசங்களா எங்க நான் சொல்றேன் திரும்ப சொல்லுங்க பாப்போம். ஆதூர கிளையில ஒரு கிளை தனி கிளை, தனி கிளை தனில் வாழ்ந்த கனைகளும் இனிக்கல. ஆதர கிளையில ஒரு கிளை தனிக்கல, தனிக்கிளை தனி வாழ்ந்த கனிகளும் நீக்கல. அட அருமையா சேர்ந்து சொல்லிட்டீங்க. இப்போ இது வேகமா சொல்லுங்க பாப்போம். ஆதர கிளையில ஒரு கிளை தனிக்கல, தனிக்கிளை தனி வாழ்ந்த கனிகளும் நீக்கல. இன்னும் வேகமா. அங்கிள் முதல்ல சொன்னது சாக்லேட் கொடுங்க, அப்புறம் நாங்க திறப்பு சொல்லுவோம். அங்கிள் இப்ப நாங்க சொல்றது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பற்றுக பற்றா பற்றனை அப்பற்றை பற்றுக பற்று வைத்தியது. என்ன அங்கிள் மறைக்கிறீங்க? திருப்பி சொல்லட்டுமா? பற்றுக பற்றா பற்றனை அப்பற்றை பற்றுக பற்று வைத்தியது. அங்கிள் அது சொல்லுங்க பார்ப்போம். அரவர் அன்பார் அவ்வாற்றல் அச்சேரார் அற்றாக அற்றது அல்ல. திரும்ப சொல்லுங்க பாப்போம். அரவர் அன்பார் அவ்வாற்றல் அச்சேரார் அற்றாக அற்றது அல்ல. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கு துப்பாய தூவும் மலை. வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட பசங்க குழம்புங்க. தப்பு அங்கிள், நான் சொல்ல குறும்பு வரல. விவேக் சொல்லிட்டோம். நீங்க அங்கிளுக்கு தமிழர் தெரியும். அங்கிள் நீங்க நிறைய உருளைக்கிழங்குங்க சாப்பிடுங்க. தமிழ் நல்லவன். பசங்களா இந்தாங்க நீங்க கேட்டது கோசு இல்ல, 50 ரூபாய் காசு கொடுத்து கிளம்புங்க. நல்ல சுத்திகளா இருக்கிறேன். நான் ராஜ்கிட்ட போய் பேசணும். சரிப்பா செந்தில் வேலா, நான் கிளம்புறேன். என்னம்மா இன்னும் வாங்காம போறீங்க? உங்க கடையில ஒன்றும் நல்லா இருக்காது. நான் ரகு கடையில் போயிட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். ஏய் கதிரு, இந்த பிள்ளைங்க கிட்ட வாய் கொடுத்து இது தேவையா? இந்த பொம்பளை வேற, இந்த முள்ளு பாரு வந்து சும்மா வேடிக்கை பார்த்து நொட்ட சொல்லிட்டு போச்சு. இந்த நாளைக்கு வேற வரணும். தேங்காய் எடுத்து தலைமையில உடைக்கிறேன் பாரு. வாங்க சந்திரன் சார், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. மேடம் தான் வருவாங்க. எப்படி இருக்காங்க மேடம்? வணக்கம். நீங்க எப்படி வியாபாரம் எப்படி போகுது? உங்க பாஸ் என்ன சொல்றாரு? நேற்று வரைக்கும் நல்லா தான் சார் போச்சு. ஆனா எனக்கு எப்படி போக தெரியல. கரியோட தமிழ் வச்சு கணிக்கணும்னா எனக்கு ஒன்றும் அவ்வளவா நம்பிக்கை இல்லை. கதைக்கும் தமிழுக்கும் என்னப்பா சம்பந்தம்? அப்படி என்ன பண்ணாங்க? யாரு சார் அந்த வாக்கி டாக்கி மாமி? அதான் நம்ம கரிகள் இன்னும் நல்லா இருக்கான்னு சொல்லிச்சு. அதுதான் வீடு வீடா போய் ரொம்ப பேசுவோம். அதான் அதுக்கு அப்படி ஒரு பேர் வச்சிட்டோம் நானும் சார். அது எப்பவும் போல 4 காய் திருப்பி பார்த்துட்டு உங்ககிட்ட எதுவும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போச்சு. ஆனா அது இல்ல மேட்டர். இந்த கதிரை சும்மா இல்லாம வாய் கொடுத்து அந்த நின்று சொல்லிட்டு எனக்கு தமிழ் தெரியலன்னு சொல்லிட்டு போச்சுங்க. என்னப்பா அப்படி என்ன முக்கியம்? நேற்று நீ அண்ணன் பொண்ணு ஏதோ நான் பெரும் பயிற்சி அப்படின்னு 2-3 வாக்கியம் சொன்னான். அதை இந்த பசங்க கிட்ட சொல்லி பார்க்கலான்னு சொன்னேன். அதுங்க என்ன காரணங்களா இருக்காங்க. ஓ, இங்கிலீஷ் ரொம்ப பார்ப்போம். தமிழையும் நிறைய இருக்கு. ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் எல்லாம் சொல்லுது. நீ என்ன மாதிரி திருக்குறள்ல சார் நீ திருப்புகள் திருவாய் மொழிதான் கேட்கணும். அது நிறைய இருக்கும். அவர் தமது மத அறிவ அறை மதாய் மதார் அவர் என அடி அவருக்கு அவர் இறை அவர் குறைவ இல்லாத இறை அவர் விதி படி
என்றாங்க. சூப்பர், ரொம்ப நல்லா சொல்லுங்க. உங்க பேர் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 2ஆம் கிளாஸ் படிக்கிறேன். எங்கேயும் 2 பசங்க இருக்காங்க. நீங்க என்னோட வழிக்கலாம், அவங்களுக்கும் எல்லாம் நீங்க கற்றுக் கொடுக்கணும். சார் பீட்ரூட் எடுத்துங்களே, பசங்க பசியோடு இருப்பாங்க. செந்தில், பீட்ரூட் இருக்குவை, அப்படியே அரைக்கீரையும் ஒரு கட்டு பத்திரமா இருக்குவை. இதோ திரும்ப வந்து வாங்கிக்கிறேன். எங்களுக்கும் சாக்லேட். விவேக் சொன்னா இந்த சாக்லேட் கொடுக்கணும். கதிரே, பத்திரமா எடுத்து வச்சுடு, இல்லாட்டி பீட்ரூட் ஓடி போயிடும் பாரு. எல்லாம் நேரம் இப்ப தெரியுது, தமிழுக்கும் எனக்கும் ஏன் ஸ்கூல்ல இருந்தே செட் ஆகல. அங்கிள், அம்மா 1 கிலோ கேரட், 1/2 கிலோ வெண்டைக்காய், 1/2 கிலோ வெங்காயம் கேட்டாங்க. அப்படியே ஒரு கட்டு கொண்டதையும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் தருவீங்களா? அங்கிள், அந்த பசங்க திருவாமொழி சொன்னாங்களே, நாங்க இப்போ திருப்புகள் சொல்லலாமா? அதான் ஒன்னால கண்ணு, அவங்க வெறும் காய்கறி தான் வாங்கிட்டு போனாங்க. இல்லையா அங்கிள், அவங்க 3 பேரும் பாடினாங்களே, நாங்க அவங்க வரைச்சே கேட்டது. நான் இப்போ பாடி காட்டலாமா? இப்போ அந்த அங்கிள் கிட்ட கேளு, நான் காய்கறி எடுத்து போனேன். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். சரி பாடுங்க, ஆனா கண்டிப்பா காய்கறி வாங்கிட்டு தான் போகணும், சரியா? பாடிட்டு ஓடிடக்கூடாது. சரி அங்கிள், சரி. நான் முதலில் பாடுகிறேன். 2வது பகுதி நீ பாடு. முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரை சக்தி சரவர முத்தி கொலுவித்து குருவரேண்டோதோ. முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரை சக்தி சரவர முத்தி கொலுவித்து குருவரேண்டோதோ. முற்கத்தர வெற்று சுருதியின் முப்பத்தது கப்பி திருவரும் 30 முழக்க தவறல் மடிப்பான. முற்கப்பர வெற்று சுருதியின் முப்பத்தது கப்பி திருவரும் 30 முழக்க தவறல் மடிப்பான. சாக்லேட் கொடுக்கணும்னு யாரா சொன்னாங்க? அவன் அண்ணன் கிட்ட சொல்லும் போது நானும் கூட இருந்தேனே. அது கேட்டுதான் நாங்க அம்மா கிட்ட கேட்டு காய்கறி வாங்க வந்தோம். எனக்கு கிட்கேட் தான் ரொம்ப பிடிக்கும். கிட்கேட் இருக்கு அங்கிள்? இருக்குமா, வரையிரு. இந்தாம்மா, நீ கேட்ட சாக்லேட். கவியரசா, நீ கேட்ட காய்கறி எல்லாம் இதுல இருக்கு. 100 ரூபாய். வாங்க, இருக்கிறவங்க சூப்பரா பாடுறோமே. 50 வீத குறைக்கணும்னால பாருங்க, அங்க காட்டு கேட்க வந்தாலே உங்களுக்கு இது வியாபாரம் ஆகுது. ஆமா அங்கிள், அப்படியே இன்னொரு கிட்கேட்டும் தாங்க. அந்த பொருள் சரிதான். நம்ம அடுத்த தலைமுறைய நம்ம ஊக்குவிக்கணும். இப்பவே கொடுக்கணும். அவ்வளவாகவே பாருக்கணும். சார், அடுத்தவங்க காசுல நம்ம தாராளமா இருக்கிறது ரொம்ப சுலபம். ஊக்க என்ன, சாக்லேட் கூட விற்கலாம். 20 ரூபாய் தான், இதுக்கு மேல கம்மி பண்ண முடியாது. சாக்லேட் அங்கிள்? இப்போ நீ முதல்ல கேளுங்க. நல்ல விவரமான பிள்ளைங்க தான். நான் கூட எங்க தமிழ் போட்டி நடக்குது எப்பெல்லாம் கேட்டுச்ச நம்பல. ஆனா இங்க வந்து பாட்டுக்கு கேட்ட பிறகுதான் தெரியுது இது எல்லாம் உண்மையான. சொல்லுங்களா, எப்படி அவனுக்கு இப்படி ஐடியா வந்து? மாமி, எங்க நக்கல் தானே வேணும். எல்லாம் எங்க கதிரால வந்தவங்க. சும்மா இல்லாம 3 வாரம் கேட்ட வாய்விட்டு என் கடை இப்போ கண்ணும் கவியரங்கும் மாதிரி ஆகிடுச்சு. எல்லாரும் வந்து பாடிட்டு தான் போறாங்க, வாங்கிட்டு போல. காலையில இருந்து 120 ரூபாய் தான் வியாபாரம் நடந்துருக்கு மாமி. ஆனா சாக்கை செலவு 200 ரூபாய். சரி, கவலைப்படாத, நான் கொஞ்சம் வாங்கிட்டு போறேன். கதிரு, அப்படி என்ன வாய விட்ட? க்ளோஸ் விற்கலாம்னு பார்த்தா நானே க்ளோஸ் ஆயிட்டேன் மாமி. ஆண்டோட கிளையில அப்படின்னு வருமே, அதை சொல்லி சொல்லி மோசமா மாட்டிக்கிட்டேன். ஐயோ பாவம், இந்த மாதிரி நிறைய இருக்கு தமிழ்ல. நாம சொல்லட்டுமா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம் முடிச்சா, எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியம்
உங்க 2 பேருக்கும் புண்ணியமா போகும். எதிரே சந்திரன் மண்டை வெடிக்கும் போல இருக்கு. இதுக்கு பில் போடு, நான் கிளம்புறேன். 150 ரூபாய் மாமா. இந்த செந்தில் உங்கள்கிட்ட என்ன முடியல. நம்ம தமிழ் அரசு அம்மா இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. விவேகம் உங்க தம்பிகளும் இங்க நடக்கிற தமிழ் ஆனந்தம் பத்தி பேச்சுள்ளர திருக்குறள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துடுவாங்க. பக்கம் ரொம்ப தேங்க்ஸ் சாமி ஷார் பண்ணதுக்கு. யாருன்னு அவங்க? நீங்களே கவலைப்படுற அளவுக்கு. அவங்க ஒரு தமிழ் பைத்தியம் ஆரம்பிச்சாங்கன்னா நிறுத்த மாட்டாங்க. தயவு செஞ்சு இனிமேல் வாய்ப்பு கரெக்டாக அவங்க வரத்துக்குள்ள நான் அப்படி போயிட்டு வந்துடுவேன். பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. ஆமா, உணவரப்படுவது நிலத்தோடு இல்லை என்று ஒரு ஏற்ற காய்கள் மனிதர் குறுக்கிழங்கும் அக்காரக்கிழங்கும் அன்னை பறிக்கின்றனவே. அருமை அருமை. என்ன எருமையா? யார் யாரு? நக்கலா? எட்டைதான் லட்சணமே. என்னோடு பருகை மற்றும் பெரியம்மை வாகனமே முட்டமே குறையில்லா வீடே குலராமன் தூதுவனி ஆரையடா சொன்னாயது என்று அவ்வையிடம் மாட்டிக்கொண்ட கம்பன் நிலையில் தான் நீங்கள் உள்ளீர்கள். எங்க இருக்கே அம்மா?